இப்போ மேன்ஸ் அப்படின்னு வார்த்தை கிடையாது. மேன் அப்படின்னா மனிதர். ஓகே, ஆன் மேல் ஜெண்டர் மேன். பன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி மென், எம்இஎன் ஸ்பெல்லிங் நோட் பண்ணுங்கள். அந்த ஸ்பெல்லிங்லே அது பன்மை அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஆல் மென் ஆர் ஹாப்பி. அதே மாதிரி வி மஸ்ட் டேக் கேர் ஆஃப் அவர் ஐ. நம்மளுக்கு ஒரு கண்ணு தான் இருக்கா? இல்லை, 2 கண்கள் இருக்குது. அப்போ வி மஸ்ட் டேக் கேர் ஆஃப் அவர் ஐஸ். எப்போவுமே ப்ளூரலில் தான் வரணும். ஐஸ் கண்கள் அப்படின்னு சொல்கிறப்ப ப்ளூரலில் தான் நம்ம சொல்லணும். ஒரு கண் அப்படின்னு சொல்கிறப்ப an ஐ அப்படி ரெஃபர் பண்ணலாம். வெறும் ஐ அப்படின்னு அவர் ஐ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐஸ் அப்படின்னு தான் பன்மையில் சொல்லணும். இந்த மாதிரி எரர்ஸ் இருக்கிற வாக்கியங்கள் இதுக்கு முந்தின வீடியோவில் கொஞ்சம் பார்த்தோம். அதனுடைய கண்டினியூஷன். இப்போ ஆல் உமன்ஸ் ஆர் குட். உமன்ஸ் நான் சொன்ன மாதிரி மேன் அப்படின்னா ஒருத்தர், மென் அப்படின்னா நிறைய பேர். அதே மாதிரி உமன் நிறைய பெண்கள். இந்த உச்சரிப்பிலே ஒரு தப்பு இருக்குது, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். ஆல் உமன்ஸ் ஆர் குட். குரூப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ரெடி. இந்த வாக்கியங்களில் என்ன மிஸ்டேக் இருக்குது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த உச்சரிப்பிலேயே தப்பு இருக்குது. உமன்ஸ் அப்படின்னு வாசிக்கக்கூடாது. அதே மாதிரி எஸ் வரக்கூடாது. ஏன்னா WOMEN அதுவே பெண்கள் அப்படின்னு தான் அர்த்தம். இது கேஸ் தேவையில்லை. அப்போ இதை எப்படி உச்சரிக்கிறது? வி சவுண்டு வரணும். விமன். ஓகே, உமன் அப்படின்னா ஒரு பெண், விமன் அப்படின்னா நிறைய பேர். எப்படி மேன் அப்படின்னா ஒருத்தர், மென் அப்படின்னா நிறைய பேர். அதே மாதிரி உமன் அப்படின்னா ஒருத்தர், விமன் அப்படின்னா நிறைய பேர். ஆல் விமன் ஆர் குட். குரூப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். குரூப்ஸ்னால் என்னது? குழுக்கள். ஓகே, மாணவர்கள். அப்போ பன்மை. குரூப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரெடி. ஐ வில் ரிட்டர்ன் பேக் நெக்ஸ்ட் வீக். நான் அடுத்த வாரம் திரும்பி வருவேன். ஐ ஓட் ஃபார் ஹிம். நான் அவருக்கு வாக்களித்தேன், நான் அவருக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்கிறோம்ல. என்ன மிஸ்டேக் இருக்குது இந்த 2 வாக்கியங்கள்லையும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. ஐ வில் ரிட்டர்ன் நெக்ஸ்ட் வீக், இது ஒரு வாக்கியம். ஐ வில் பி பேக் நெக்ஸ்ட் வீக், இது ஒரு வாக்கியம். இந்த ரிட்டர்னாலும் திரும்புறது தான், பேக்னாலும் திரும்புறது தான். ரெண்டையும் அடுத்தடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஐ வில் ரிட்டர்ன் பேக் நெக்ஸ்ட் வீக். எப்படி? ஐ கேன் ஏபிள் டு ரைட் ஃபாஸ்ட். என்னால் வேகமாக எழுத முடியும். ஐ கேன் ஏபிள் டு ரைட் ஃபாஸ்ட். இதில் என்ன தப்பு இருக்குது? கேன்னாலும் முடியும்னு அர்த்தம், ஏபிள்னாலும் முடியும்னு அர்த்தம். ஐ கேன் ஏபிள் அப்படி சொல்லவே கூடாது. ஒன்று கேன் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா ஏபிள் யூஸ் பண்ணணும். ஐ கேன் ரைட் ஃபாஸ்ட், ஐ ஆம் ஏபிள் டு ரைட் ஃபாஸ்ட். இந்த மாதிரி ரெண்டையும் சேர்த்து சொல்லக்கூடாது. அது மாதிரி தான் இந்த மிஸ்டேக். நான் அவருக்கு ஓட் பண்ணுறேன், அதாவது அவருக்கு வாக்களிக்கிறேன். ஐ ஓட் ஹிம், அவ்வளோதான். ஃபார் தேவையில்லை. ஏன்னா அந்த ஓட்டே அவருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, ஸோ ஃபார் தேவையில்லை, எந்த ப்ரிப்போசிஷனும் தேவையில்லை இந்த ஓட் அப்படிங்கிற வேர்புக்கு அப்புறம்.